ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தமிழ் சினிமாவில் முன்னணி தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றாக அறியப்படும் ஆக்சிஸ் பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்தின் நிறுவனர் டில்லி பாபு உடல்நலக்குறைவால் காலமானார். 2015ஆம் ஆண்டு பாபி சிம்ஹா நடித்த உருமீன் திரைப்படம் மூலம் தயாரிப்பாளராக அறிமுகமானவர் டில்லி பாபு. இதனைத் தொடர்ந்து மரகத நாணயம், இரவுக்கு 1000 கண்கள், ராட்சசன், ஓமை கடவுளே, பேச்சுலர், மிரல், கல்வன் ஆகிய திரைப்படங்களை டில்லி பாபு தயாரித்துள்ளார். ராட்சசன் திரைப்படத்தின் கதையை பல கதாநாயகர்கள் நிராகரித்த போதிலும் விஷ்ணு விஷாலை வைத்து தயாரித்து மாபெரும் வெற்றியை கண்டவர் தயாரிப்பாளர் டில்லி பாபு. மேலும் மரகத நாணயம், ஓமை கடவுளே ஆகிய படங்களும் வெற்றி படமாக வசூலில் சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது. டில்லி பாபு தனது மகனை கதாநாயகனாக நடிக்க வைக்க வேண்டும் என வளையம் என்கிற படத்தை தயாரித்து வந்தார். இவர் தயாரித்த படங்களில் ராட்சசன் திரைப்படத்தை தவிர அனைத்து படங்களின் இயக்குநர்களும் அறிமுக இயக்குநர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனது நோக்கமே அறிமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு அளிப்பதுதான் என்று டில்லி பாபு நேர்காணல் ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது கூட தொடர்ச்சியாக படங்கள் தயாரிப்பதற்கு பல்வேறு இளம் இயக்குநர்களுக்கு டில்லி பாபு முன்தொகை கொடுத்து ஒப்பந்தம் செய்திருந்தார். இந்நிலையில் 50 வயதான டில்லி பாபு உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி செப்டம்பர் 9ஆம் தேதி அதிகாலையில் உயிரிழந்துள்ளார். டில்லி பாபுவின் மரணம் தமிழ் சினிமா துறையினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. நடிகர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் டில்லி பாபுவின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.